என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்சுலின் செடி பூத்திருந்தது. அது பூ கலரை பாருங்க, லைட் பர்பிள் கலரில் விதையே பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்தது. கைட்டு சுண்டி பார்த்தேன், அது பறக்குமான்னு. சிலது பறக்கும் தெரியுமா, துகள் துகளா. இது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி செடி. பக்கத்தில் ஒரு கட்டையான வாழை மரம் இருக்குது. இது அதிசயமாக பூ பூக்கும், 2 அல்லது 3 பூ பூக்கும். நேற்று என்னவோ அதிசயமாக 5 பூ பூத்துருச்சுங்க. ஆச்சரியமாக இருந்தது. காலையில் எந்திரிச்சதும் இந்த பசுமையாக கண்களுக்கு அமைதியை கொடுக்கும். செடிகள் வளர்க்குறதே பொதுவாக ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு தெரப்பி மாதிரி, ஒரு மெடிசின் மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ உள்ள பரபரன்னு இருக்கிற மிஷின் லைஃப்பில் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலை வேலை, படிப்பு படிப்பு, இப்படி பணத்தை நோக்கியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்ததுன்னா, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தாங்க உண்மையான வாழ்க்கை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குதா? என்னென்ன மரங்கள் வளர்க்குறீங்க? இல்லைன்னா மாடி தோட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாமரம் இருந்தது வீடை சுற்றி. நான் பழைய வீட்டில் இருக்கும்போது வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாடியில் இருந்து தான் நான் வீடியோ எடுப்பேன். இது வீடை சுற்றி உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோ நான் போடவே இல்லை. அதனால சரி, கார்டன் டூர் மாதிரி இந்த வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். இது மாமரங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கிளை பரப்பி வளர்ந்துருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. வீடை சுற்றி எவ்வளோ தான் தூத்து போட்டாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் வீடை சுற்றி எந்த அளவுக்கு மரங்கள் செடி கொடிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு மனசு ரிலாக்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட நிறைய பறவைகள் வருது. வித்தியாசமான ஒரு மரங்கொத்தி பறவை, கொக்கு, நாரை, மயில்லாம் அடிக்கடி வரும். எங்கள் வீட்டு சுவரை தாண்டி தாண்டி போகும். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ளது. இதுலேயுமே கொஞ்சம் வித்தியாசமான செடிகள்லாம் இருக்குது. சில செடிகளோட பேரே தெரியல. இதில் நான் சில செடியை காட்டுறேன். அது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் நான் இன்சுலின் செடியை பற்றி சொல்லியே ஆகணும். அது முக்கியமாக டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது டயபெட்டிஸை குணப்படுத்தக்கூடிய மெடிசின் கிடையாது, சப்போர்ட் சிஸ்டமாக தான் பயன்படுது. இது டாக்டர்கிட்ட கேட்காம நீங்கள் அதிகமாக சாடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுது, அதுக்கப்புறம் பாடி மெட்டபாலிசத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எல்லாம் இருக்குதான், ஆனாலும் நீங்கள் அதை அளவோடு பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. அது ஒரு மூலிகை, காக்டஸ் இக்னியஸ்ங்கிறது அதோட அறிவியல் பெயர், இன்சுலின் செடியோட அறிவியல் பெயர். நீங்கள் செம்பருத்தி செடியை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு, முடி உதிர்வு பிரச்சனைக்கும் அது ஒரு நல்ல மருந்தாக அமையும். அதுவும் இல்லாமல் செம்பருத்தி இலைகளெல்லாம் பிச்சு அதை கண்டிஷ்னர் மாதிரி நேச்சுரல் கண்டிஷ்னராக வேலை செய்யும். இது என்ன செடின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. இந்த தொட்டாச்சினிங்கி செடிம்பாங்க. இதுலலாம் மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு. இதெல்லாம் என்ன செடின்னு எனக்கு தெரியவே இல்லை. இது ஷார்ட்ஸில் 1-2 வீடியோ நான் போடலான்ட்டு போட்டேன். சரி, ஃபஸ்ட்டு சேனலில் நான் சரி ஷார்ட்ஸ் போடலான்னு போட்டுவிட்டேன். இருந்தாலும் சரி லாங் வீடியோ கொடுத்துருவோம், நம்ம சொல்லியாச்சு. இப்போ வீடியோ போடாமல் இருக்க முடியாதுல்ல. லாங் கேப் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் சரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய செடிகள் இருக்குங்க. அதில் நாங்கள் செடிகளுக்கு ஆஸ் யூஷுவல் தண்ணியே விட மாட்டோம். அதுவாக மழை பெய்யும்போது தெளித்து வளர்கிறது தான். இப்போ ஈவினிங் டைம் பாருங்களேன், மொட்டை மாடியில் நின்னாலே ஒரு அந்த செவ்வானம், இது பார்த்தாலே ஒரு செவ்வானம் பண்ணி தூவுது இந்நேரம், இந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். அப்படி வானத்துக்கு மேலே அவ்வளோ சிவப்பு கலரில் அந்த சூரியன் மறையக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் போய் வாக்கிங் பண்ணோம்னா ரொம்பவே மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே மாடியில் எப்போதுமே நான் அமைதியாக வீடியோ எடுக்கிறதுக்கும், ஒரு எடிட் பண்ணுறதுக்கும், நம்ம வேலைகளை பார்க்குறதுக்கும், படிக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பசுமை நிறைந்த பகுதிகளில் இருந்து நம்ம படிக்கும் நம்ம ஹர்னிகோரி சேனல் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக. ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்